ஹாய் வணக்கம், வெல்கம் டு நக்ஷத்ரா ஈட்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் கறி ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சா சிக்கன் பீசஸ்க்கெல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் கறி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுலேயே கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 hour வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. சிக்கன் கலந்து வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போது கறி ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் 4 க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஆனியன் க்ரீன் சில்லியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சிக்கன்லேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுனால இப்போ டைரெக்டாக 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம முன்னாடி கலந்து வச்ச சிக்கனை போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் 5 minutes வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கணும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் அப்பப்போ கலந்து மூடி வச்சு சிக்கனை வேக விடணும். சிக்கன் ஆஃப் வெந்துடுச்சு. இப்போ அதில் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 லெமன் பிழிஞ்சி கலந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். பார்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு சிக்கன் ஃபுல் பாயில் ஆகிற வரைக்கும் அப்பப்போ நடுவில் கலந்து விட்டு குக் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸி அண்ட் டேஸ்டி சிக்கன் கறி ரெடி. நீங்கள் எப்போவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் எங்கள் மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை அழுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.